இது ஜீவனுள்ள தெய்வமாகிய இயேசுவின் வார்த்தை. இந்த நல்ல நாளிலே இயேசு கிறிஸ்து உங்களுடன் பேச விரும்பும் வேத பகுதி. இயேசு ஒரு உவமையை திரளான ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். ஐசுவரியமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அந்த நேரத்தில் அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் செல்வத்தை அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் செல்வத்தை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்துக் குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துச் சொல்லிக் கொண்டான். கர்த்தரோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். கர்த்தரிடத்தில் ஐசுவரியவானாயிராமல் தனக்காகவே ஐஸ்வரியத்தை சேர்த்து வைக்கிறவன் நிலைமை பரிதபிக்கப்படும் என்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் அந்த ஐஸ்வரியவான் போல வாழ நினைக்காதிருங்கள். கர்த்தரை தேடுங்கள். ஆமேன். இதுவே இயேசு இன்று உங்களுக்கு தந்த ஜீவ வார்த்தை. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆமேன்.